இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, 2 அரே இருக்கு. 2 அரேல இருக்கிற காமன் நம்பர்ஸ வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ நான் யூஸ் பண்ற லாங்குவேஜ் வந்து JavaScript. ஸோ ஐ அம் a front-end developer. Now I am learning React.js for framework. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இன்னும் தொடர்ந்து நிறையா ப்ராப்ளம் சால்விங் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்களும் டிஎஸ்சியில் கிங் ஆகலாம். நானே இன்னும் கிங் ஆகல. ஸோ நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இதில் வந்து காமனான நம்பர்ஸ் வந்து நம்ம கண்ணாலே சொல்ல முடியும். 5 மட்டும்தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஃபார் லூப் எடுத்துக்கிறோம். எதுக்கு அந்த ஃபார் லூப்னா, எதுக்கு நீங்களே கொஞ்சம் யோசிங்க. எதுக்கு i = 0 array டாட் லென்த் i ++. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இன்னொரு லூப், நெக்ஸ்ட் லூப். இதுதான் ஓஎஃப்என் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. j0 அரே 1. ஸோ இன்னொரு அரே, ஓகேங்களா, j++. if array of I double equal to array of 1 j ஈக்குவலாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங்கு நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு அரே ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. நான் டூப்ளிகேட்னு போட்டுக்கிறேன். சாரி, டூப்ளிகேட்னு போட்டு ஒரு blank அரே. ஓகேவா? ஸோ டூப்ளிகேட் டாட் புஷ் என்னது சொல்லுங்கள், அரே ஆஃப் I. நம்ம என்ன பண்ணிக்கலாம், console.logல duplicate.join. டூப்ளிகேட் கிடச்சிச்சா? இப்போ நான் எக்ஸ்ட்ரா இங்கே நம்பர் சேர்க்குறேன், லைக் 1. யா, now we get. சாரி, ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் guys. Bye.